வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தொகுப்பில் குருப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வச்சுருக்கோம், பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே உழைப்பாளி, சுறுசுறுப்பு, நல்ல தேக ஆரோக்கியம், ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. அதாவது சோசியல் சர்வீஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த குருவான் 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. பல தொகுப்பில் பலவே சொல்லியிருக்கலாம், 12ஆம் இடத்துல வந்தால் ரொம்ப செலவாயிரும், வச்சிரும், சொரிஞ்சிரும், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு கவலையே வேண்டாம். என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான் லாபத்தில் இருந்த குரு பகவான் போன வருஷம் லாபத்தில் இருந்தார் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு சொத்து சேர்க்குறீங்க. சொத்துனா பணம் வச்சுக்கிடுவோம், பணத்தை பேங்கில் போட்டு வைக்கிறீங்க. ஒரு 50 லட்சம் சேர்த்துட்டீங்க. இந்த 50 லட்சம் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? பணமாக தான் இருக்கும், உங்கள் பேரில் இருக்கும். அப்படியே அந்த பணத்தை நீங்கள் ஒரு வீடு வாங்கி, இல்லை ஒரு கார் வாங்கி, ஒரு நகை வாங்கி அனுபவிக்க போகிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஆனந்தம் வேணும்னா அதை நீங்கள் செலவழிக்கணும். அந்த செலவை அழிக்கிறது தான் இப்போ வர்றாரு. போனோட கொடுத்ததை சேர்த்து வச்சதை செலவழித்து சந்தோஷப்படணும். சாப்பாடு ஆக்கி வச்சா போதாதங்க, சாப்பிட்டா தானுங்க பசி ஆறும். அந்த மாதிரி அப்போ சமைச்சு வச்சதை சாப்பிட போகிறோம். இந்த 12ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு சுப விரயத்தை கொடுக்க போகிறார். நேற்று வரைக்கும் நம்ம பொண்ணு வகையில் இருந்துச்சு. சின்ன வயசு தூக்கி வளர்த்தோம், கொஞ்சம் குழாவணும். இன்றைக்கி 21 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம். ஆனால் கல்யாணம் முடிக்கவும் எல்லா தாய் தகப்பும் தன்னுடைய பெற்ற மகளை அனுப்பி வைக்க ரொம்ப மனசங்கடமாக தரும். ஆனால் அது போனால் தானே குலவர்த்தி ஆகும், ஒரு பேரம்பேத்தி கிடைக்கும். அப்போ உன்னை இழந்தால் தான் உன்னை பெற முடியும். அப்படிப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி உன்னை இழந்து உன்னை பெறுவீர்கள். அயன சயன போகத்துக்கு உரிய இடம். அதனால் நீங்கள் இந்த 12ஆம் இடத்தை வந்தேன்னு சொல்லி மறைவு ஸ்தானம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு, இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த ஆண்டு அனைத்தும் சுப விரயமாகவே இருக்கும். சேர்த்து வச்சதை செலவழிக்கக்கூடிய காலம், ஆண்டாக இது இருக்க போகுது. சில பேருக்கு தன்னுடைய தசா புத்தி தகுந்த மாதிரி அது கொஞ்சம் கூடலாம் குறையலாம், கொஞ்சம் மாறுபடலாம். பொதுவான பலனில் சொல்கிறோம் நம்ம. அதனால் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல படிப்பு செலவாகிறது, நகை வாங்கிறது, இடம் வாங்கி போடுறது, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, இதெல்லாம் நிறையா நடக்கும். நிறைய லாபம் வரும்னு நினச்சிருப்பீங்க. அந்த லாபத்துக்கு செலவு நிறையா இருக்கும். ஆனால் அந்த செலவு உங்களுக்கு குரு பகவானால் அது உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். இப்போங்க அசுப விரயம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பைக்கில் போகிறோம், கீழே விழுந்துடுறோம், சின்ன கட்டு போடுறோம், 1000 செலவழிக்கும், அது அசுப செலவு. இதே பைக்கில் போகிறோம், ஒரு இடத்துல போய் கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்தில் போய் ரொம்ப கூட்டமாக இருக்குது, மொய் வேலை செஞ்சாச்சு, கூட்டமாக இருக்குது, பசிக்குது, என்ன செய்வோம்? சரி வாங்க வெளியே போய் 500 செலவழிப்போம். இதுதான் சுப செலவு. நீங்கள் போனது கல்யாணத்துக்கு போய் மொய் செஞ்சு சாப்பிட்டு நினச்சிருப்பீங்க, அது நடக்க முடியாமல் போயிருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? அதுக்கு மேற்கொண்டு செலவு, அது சுபவிரயம் தான், உங்களுக்கு அதை சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி ஒரு செலவைத்தான் கொடுப்பார் ஒழிய வீண் செலவு கண்டிப்பாக குருவான் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, இவர் ஒரு சுப கிரகம். பொதுவாகவே குருபவானும் சுப கிரகங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொதுவாக ராசிலேயே சொல்லுவேன், குரு நம்ம 9 கிரகங்களில் ரொம்ப முக்கியமான யாருன்னா குரு பகவான். அதுக்காக தான் சுபன்னு வச்சாங்க. ஏன் குருன்னா என்ன அர்த்தம்? சகிப்புத்தன்மை, அன்பு, அரவணைப்பு, விட்டு கொடுக்க தன்மைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான். அவற்றை கற்றுக்கூடியது நிறையா இருக்கும். அப்போ கற்றுக்கிறணும். நிறையா கற்றுக்கிற காலங்களில் இந்த காலம் உங்களுக்கு உண்டு. என்னென்ன கற்றுக்கிறலாம்? எப்படி நம்ம சேமித்தோமோ அதை எப்படி செலவழிக்க கற்றுக்கக்கூடிய ஆண்டு. போன ஆண்டு சேமித்து வச்சுருப்பீங்க.
இப்போ சேமிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, செலவழிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி. சேமிச்சிடலாம், ஆனால் செலவழிக்க எப்படி செலவழிக்கணும், எப்படி பார்த்து ஒரு காய்கறி வாங்கினா கூட 4 கடை ஏறி இறங்குறோம். அப்போ அந்த செலவை எப்படி செலவழிக்கணுங்கிற ஒரு கணக்கு போட்டு நிதானமாக செலவழிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். ஏன் இந்த ஆண்டு ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு குரோதி ஆண்டு வந்து எல்லாருக்கும் விரயஸ்தானத்தில் இருக்குது. இந்த ஆண்டேவும் பொதுவானது. அதுவும் போன ஆண்டாவது ஆதாயம் இருந்துச்சு, இந்த வட்டம் ஆதாயம் கிடையாது. 24% செலவாக இருக்குது. இப்போ என்ன செய்யும், இன்னும் பாருங்கள், இந்த அடுத்த மாதத்தில் பாருங்கள், வரி விசையெல்லாம் பயங்கரமாக கூடும், விலைவாசி உயரும், எல்லா விலை தாறுமாற உயரும். கல்வி கட்டணத்தில் உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, சிலிண்டர் உயர்வு, எல்லாம் உயர்வாக இருக்கும். இப்போ மனிதன் என்ன செய்வான், இப்போ அப்படியே பணத்துக்கு போராடுவாங்க. அப்படிப்பட்ட காலமாக தான் இருக்குது. அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு செலவை சிக்கனமாக செலவழியுங்கள். மழை தண்ணி மாதிரி தரம் பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் செலவு கண்டிப்பாக போகிறது, அதில் மாட்டுக்கிறது. அந்த செலவை சுருக்கி செலவழித்தா உங்களுக்கு போதும். அவ்வளோதான். இந்த அட்வைஸ் தான் மிதுனராசிக்காரர். ரொம்பலாம் ஆகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மிதுனராசிக்காரங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க இருப்பீங்க, பெரியவங்க அனுபவப்பட்டவங்களாக இருப்பாங்க. இது அனுபவப்படாத மக்களுக்கு தான். வளர்ந்து வர பிள்ளைங்க நல்லா படிங்க, படிக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக படிங்க. செலவை உங்களுடைய டைம், இறைவன் கொடுத்த வரம், நம்முடைய நேரம் பொற்காலம். போன காலத்தை திரும்ப முடியுமா, இறந்த காலம்தான். அப்போ வரக்கூடிய காலம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பொற்காலமாக நினச்சி, இறைவன் கொடுத்த வரப்பிரசமாக நினச்சி அதை நல்ல முறை செலவழிங்க. நல்லா படிங்க, உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து இஷ்டப்பட்டு வரலாமாங்க. மாணவர்களுக்கு அப்படி அட்வைஸ். இளைஞர்கள் சும்மா இருக்கக்கூடாது. இதை சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த இருக்கிற சுறுசுறுப்பான வேலைகள் எல்லாமே ஆரோக்கியமானதாகவும் அது பின்னாடி பிரிப்பிட்டு வருதா அதுக்கு செலவழிங்க. ஏதோ போகணும் ஏதோ வந்தானக்கூடாது. எதுக்காக நம்ம ஓடுறோம், எதுக்காக நம்ம ஆடுறோம், எதுக்காக நம்ம படிக்கிறோம், எல்லாமே கணக்கு போட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு அனைத்தும் உங்களுக்கு சுப ஆண்டாக இருக்கும். அது குருவான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு பண்ணுவார். 12ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சுப விரயத்தையும் ஆனந்தமான ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் சொல்வதை வாழ்த்தி மகிழ்கின்றோம். மீண்டும் ஒரு தொகுப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.